மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஜெய்கா ஸ்கீம்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திட்டம், நிறைய மருத்துவ உபகரணங்கள்லாம் கொண்டு வந்தாலும் போதிய மருத்துவர்கள் நீங்க போடலன்னு சொல்லி எம்பி தொடர்ந்து அதாவது அது ஒரு புரிதல் அதாவது புரிதல் முதல்ல வேணுங்க. இது புதிய மருத்துவமனை இல்லை, ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில் கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம். அங்கே ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ராஜாஜி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 510 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த 510 மருத்துவர்களுக்கு தான் அந்த கட்டடம். புதிதாக அந்த கட்டடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை போற்ற மாட்டாங்க. ஒரு மருத்துவமனை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னா இதுக்கு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அது ஏற்கனவே நியமித்திருப்பாங்க. அந்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் படி மருத்துவர்கள் இருக்கிறாங்க, 510 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே பாழடைந்த கட்டிடங்கள், பழமையடைந்த கட்டிடங்கள், பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற கட்டிடங்களுக்கு பதிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதிய கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறார். புதிய கட்டிடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள் தான் அதில் பணியாற்றுவாங்க. அந்த வகையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒரு 510 மருத்துவமனைகள் பணியாற்றுகிறார்கள். அந்த மருத்துவ கட்டடத்தை சீரமைப்பதற்கு அதை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பராமரிக்கிறது. அதுக்கு மட்டும் இப்போ ஒரு 44 பணியாளர்கள் கூடுதலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்டல் மூலிமா இன்றைக்கி அதை வாங்கி கொடுத்துருக்கிறார். இல்லை, ஏற்கனவே நாமக்கல்ல மரியாதைக்குரிய உமா மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தப்ப இந்த மாதிரி உடல் உறுப்பு அதில் குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 2-3 பேருக்கு தண்டனை பெற்று தந்து சிறையிலெல்லாம் அடைத்திருக்கிறார்கள். இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை. அதை விற்பனையாவோ இல்லை வியாபாரமாவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம். அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல்ல ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லை, அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம். அது அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யார் தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டுருக்கிறோம். குறிப்பாக அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள், தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற அந்த உடல் உறுப்புகள், இவைகள் தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு தான் அதில் முதலிடத்தில் இருக்கிறோம். மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க. அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்றைக்கி நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தவறுதலாக வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள். அதில் அதான் அந்த மாதிரி யார் செய்தாலும் தண்டனைக்குரியது. அதை இப்போ விசாரிச்சுருக்கிறாங்க. இது நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பவே முடியாது. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.